எல்லாம் நேர காலத்துல எந்திரிச்சா நேரம் சாப்பிட்ருக்காளாம். எந்திரிக்கிறா பாரு, 7 மணிக்கு. எப்போ எந்திரிச்சு காலையில் டிஃபன் செஞ்சு லஞ்ச் செஞ்சு இதுக்கு 2 மணி நேரம் ஆகும். கேஸு தான் வேஸ்ட்டாக போகுது. அப்படி என்னதான் சமைச்சு தொலைகிறான்னு தெரில. ஏன் அம்மா லேட்டாச்சுன்னா நீங்கள் சமைக்க வேண்டியதானே? ஏன் எப்போ பார்த்தாலும் பட்டை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க? அவள் சமைச்சிட்டு வந்து வச்சாலும் காலைல எந்திரிச்சோடனே சோத்து முகத்தில் தான் முழிக்கணுமான்னு திட்டுறீங்க. எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க? அவளுக்கு சப்போர்ட் பண்ணால் மைய வச்சுட்டேங்கிறீங்க. அவளுக்குன்னு யார் இருக்கா? ஆமாண்டா, என்னை நம்பி அக்கா மச்சான் மதினி எல்லாரும் எனக்கு இருக்காங்க. உன் பொண்டாட்டி மட்டும் தனியாக ஒரு தனி தீவில் வந்து மாட்டிக்கிட்டா. என்ன பண்ணுறது? என் காலை கொடுமை. உன்கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு இருக்கு பாரு. என் புருஷன் சரியாக இருந்தால் நான் எதுக்குடா உன்கிட்ட பேச்சு வாங்கணும்? இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பேசணுன்னா பாருங்க, எது சொன்னாலும் குறை தான். பட்டு பட்டு பட்டு. ஆமா ஆமா, நீ கூப்பிட்ட உடனே ஏனுங்க அத்தான்னு ஒடியார போறா. பட்டு குட்டுன்னுக்கிட்டு பேர பாரு. மிஸ் சிவகாமி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஏன் பொண்டாட்டியை நான் கூப்பிடுறேன். உங்களுக்கு என்ன? அவ்வளோ அவசரமாக இருந்தால் போய் சமைச்சு சாப்பிட்டுக்குங்க. உன்னைய கஷ்டப்பட்டு பெத்தல்லடா. இதுவும் சொல்லுவேன், இன்னமும் சொல்லுவேன். இன்னும் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காளோ தெரியலையே. என் விதியே கடவுளே, இவங்கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு இருக்கே. இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. ஐயோ, அழகாக்கே பார்க்கவே. பார்த்தாலே வயிறு நொம்பிடும் போலையே. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் இப்பதான்டா கரியா போகுது. ஏன் ஒரு சட்னி வச்சா பத்தாது அந்த அம்மனிக்கு? 3 சட்னி தேவையோ? எவ்வளவு டேஸ்டாக இருக்குது. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. பட்டு பட்டு, உன் கைக்கு வயிற வளையல் தானா போடணும்? வயிற வளையறாமல, வயிற வளையல். இவங்க தொல்லை தாங்க முடியாது. என்னமாச்சும் பண்ணி தொலைங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம். அத்தை, என்னம்மா உனக்கு பிரச்சனை? அத்தை சொத்தை நம்பிட்டு உன் வேலையை பாருமா. உன் வீட்டுக்கா திங்கிறாள்மா, அதோட இருந்துக்கம்மா. மாமா, அத்தை கோவமா போறாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீ பட்டு. நேராக கிச்சனுக்கு போய் இருக்கிற எல்லாத்தையும் வாரி வலிச்சு திங்க போகுது. நீ உனக்கு தனியாக எடுத்து வச்சியா இல்லையா? அத்தாடியே, நான் மறந்துட்டேனே அப்பா. இப்போ சொல்கிறது தான் கேட்டுக்கும். எப்போ சமைச்சாலும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஒழிச்சு வச்சிரு. அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியாது. பேசினா நீ மைய மந்திரம் வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. இது எனக்கே போதும். உனக்கு எப்படி நான் வைக்கிறது? இது அவ்வளோ டேஸ்ட்டாக அமிர்த மாதிரி இருக்குது. சரியா? இனிமேல் உனக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோ. அம்மா முன்னாடி சாப்பிடாத, கண்ணு வைப்பாக. சரியா? சரிங்கக்கா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. உன் அப்பா செய்த பாவமடி, இங்கே கொண்டு வந்து விட்ட சாபமடி. பட்டு, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. எங்க அம்மா செய்த கொடுமையடி, யாருக்கு தான் கேட்பதடி. ஐயோ, எவ்வளவோ டேஸ்டா இருக்கு. பார்க்கவே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவள் வாரத்துக்குள்ள தின்னு முடிச்சிடணும். இல்லைன்னா அவ்வளவுதான். கண்டிப்பாக அவள் சுடும்போதே தின்னுருப்பா. நம்ம எல்லாத்தையும் வாரி உழைச்சி தின்னுட்டு போவோம். அவள் தின்னுட்டு என்ன பண்ணுறா? என் வயசுக்கு நான் இவ்வளவு சாப்பிடணும். சரியா? நான் திங்கிற வயசில் என் புருஷன் வாங்கி போடலை. இப்போதான் எனக்கு கிடைக்குது. இவகிட்ட விட்டு கொடுக்க முடியுமா? ஏதோ சமைச்சு கொடுத்துட்டு போறா போ. அது என்ன உனக்கு பிரச்சனை? இந்த சட்னிலலாம் உப்பு இல்லை, தக்காளி சட்னினா உரப்பள்ளி கொட்டி வச்சிருக்க. ஏதோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். எப்போ பார்த்தாலும் எங்கன வேணாலும் வந்து அத்தை நொத்தை சொத்தை என்னக்கிட்டு போய் உன் புருஷன் இங்கே நிற்கிறியா? நான் அங்கே இருந்தா அங்கே வருவேன், இங்கே வந்தா இங்கே வருவேன். என் பின்னாடியே வர வாழு மாதிரி. ஒரு மாவு இட்லி கூட வாடா திங்க எனக்கு உரிமை இல்லை. எங்கள் அப்பா அத்தா நான் 10 மாதம் பிக்காம குப்பை தொட்டி என்ன தூக்கிட்டு வந்தாங்க. இந்த வீட்டில் வந்து சேவியம் பண்ணுறதே என் பொழப்பா போச்சு. என்னத்தை நான் பண்ணேன்? எங்கள் அப்பாவை தான் சொல்லணும், விசாரிச்சு கட்டி கொடுத்துருக்கணும். இப்படி வந்து என்னை பாலங்கணத்தில் தள்ளி விட்டுட்டியே அப்பா. நான் சமைச்சு என் கையை தெரிஞ்சு போச்சு. பாத்திரத்தை விளக்கி என் கண்ணு பூத்து போச்சு. துணியை துவச்சி என் உசுறு உயிரும் போல. ஏன்பா என்னை இப்படி பழி வாங்குவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலையேப்பா. தின்னுபிட்டு என்னையே குறை சொல்லுது. என் வீட்டுக்கார கேட்டால் நான் மைய மந்திரம் வச்சுட்டேங்குது. இந்த குடுமையை நான் எங்கே போய் சொல்ல? என்னத்தை பண்ணது? தோசையை ஊற்றி இட்லி பொடி வச்சு நம்ம தின்னு காலத்தை ஓட்டி கடிக்க வேண்டியதான் போலையே. ஆசாசையாக 3 சட்னி வச்சனே, அத்தானும் சாப்பிடலாம், நம்மளும் சேர்ந்து சாப்பிடலான்னு இப்படியா போகணும்? என்னைக்கு தான் நமக்கு விடுதலை சுதந்திரம் கிடைக்குமோ தெரியலையே. ஆமாம், அந்த உப்பு இல்லாத சட்னிக்கு உரப்பான சட்னிக்கு இவ்வளவு பேச்சு நீ பேசுகிற. நீ இது தின்னேன் பற்றியா? அதுக்கு என்னைய சொல்லணும். தின்னு விட்டு என் நெஞ்செல்லாம் எரியுது. ஒரு டீ போட்டு கொண்டு வா.
ஆளைப்பாரு, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. கொண்டு வந்து தள்ளிட்டு போயிட்டாங்க. என் தலை எழுத்து இதெல்லாம் கட்டிக்கிட்டு மேய்க்கணும்னு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்னமா சொல்ல போறேன். எந்த ஒரு அம்மாவும் மருமகளை தனி கொடுத்தன போமான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா மகளை மட்டும் தனி கொடுத்தன போயிருமா, உன் மாமியார் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, அவங்களுக்கு சமைச்சு போட வண்ண விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. இதான் விதி விலக்குன்னு சொல்றது. அப்படியே நம்ம அவங்க விட்டுட்டு தனியா போயிட்டாலும், நம்ம புருஷன்மார்கள் தனியா விட்டுட்டாலும், அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த புருஷன்மார்கள்லாம், என்னையும் என் அம்மாவையும் பிரித்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல தயவு செஞ்சு கல்யாணங்கிறது சந்தோஷம்னு நினைச்சிடாதீங்க. தெய்வமே, இருக்கிற வயசு வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க. லவ்ன்ற கருமாத்தையும் பண்ணாதீங்க. கல்யாணம் அது நடக்கிறப்ப நடந்து தொலையட்டும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை கல்வியா தான் போகுது. அந்த கல்வியா போறதுக்கு இப்பவே அவசரப்படுறீங்க. மெதுவாவே கல்வி ஆயிக்கலாம். சரிங்களா? நல்லா படிங்க, உடம்பு நல்லா பாத்துக்கோங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்க. இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பா வீட்டுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கோங்க. நீங்க ஒல்லியா இருக்கிறதும் குண்டா இருக்கிறதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. அடுத்தவங்களுக்காக உங்களை மாத்திக்காதீங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.